இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். ஷோல என்னவா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு வெற்றியாளராக இருக்கணும்னு. டாஸ்க் விளையாட தானே சார் நீங்க பங்கெடுத்திருக்கீங்களா சார்? இல்ல சார். டேய் அவன் செத்துட்டான்டா. ஆமா சார். வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாம் நல்லதா இருக்கு. தேங்க்யூ மக்களே. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 70 அண்ட் எபிசோட் 71 ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்த உடனே இந்த டாஸ்க்கை பத்தி நிறைய கேட்க வேண்டியிருக்கு, அதை பத்திலாம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே இந்த கேப்டன்சி, அது கேப்டன்சி மாதிரியா இருந்துச்சு. 3 முட்டை, அந்த 3 முட்டையை எடுத்து எக்ஸ்ட்ரா 3 முட்டை எடுக்கிற அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காரு. சரி, அதை பத்தியும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போனாப்புல. அது இந்த வாரம் கேப்டன்சின்னு ஒன்று இருந்தது பாருங்க. 3 முட்டை எடுத்துட்டு இன்னொரு 3 முட்டை எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம். சோ நேரா உள்ள போன உடனே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல பவித்ரா அண்ட் ரஞ்சித் இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்டா பவித்ரா கிட்ட 10 வாரம் ஆகி நீ எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களேமா. உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் எல்லாருமே வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணவும் செய்யறேன், பட் அதனுடைய இயல்பாவும் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லம்மா இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய கேம் நீ சரியா ஆடலன்ற மாதிரி தானமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார் நான் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இன்னும் அவுட் ஸ்போக்கனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அண்ட் அடுத்ததா இவங்களுக்கு சீனியரா இருக்கிறது ரஞ்சித். இவங்க 6 ஓட்டு வாங்கியிருந்தாங்க, அவர் 8 ஓட்டு வாங்கியிருந்தார் இல்லையா? சோ அவர்கிட்ட கேட்கும்போது இவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், என்னுடைய மிஸ்டேக் தான் சார், நான் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் சொல்லிட்டு அவர் வழக்கமா சொல்லுவார் இல்லையா? அதே டேலாக சொல்லிட்டு அண்ட் இதுக்கு முன்னாடி கேப்டன்சில இருந்தவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, டாஸ்க் எது கேப்டன்சி எது இப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்க முடியும் சார், என்னடா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேலாக இவரே எடுத்து சொல்லிட்டு இருந்தாப்ல. கேப்டனா இருந்த ஒரு சலசலப்பு, அது ரெண்டு நடுவுல என்னுடைய மனசு கொஞ்சம் நான் தவறு அழைச்சிட்டேன் சார். இதுக்கு முன்னாடி கேப்டனா இருந்தவங்க எல்லாம் டாஸ்க்னு வரும்போது அந்த டாஸ்க்ல சில பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நான் பெர்ஃபார்மரா இருக்கணுமா இல்ல கேப்டனா மாறணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்திருக்கு, அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல கொஞ்சம் நியாயம் இருந்திருக்கும். பட் இவர் டாஸ்கி நின்று வேடிக்கை தான் பார்த்தாப்ல, கேப்டன்சி நின்று வேடிக்கை தான் பார்த்தாப்ல, இவர் எதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டான்றது நமக்கு புரிய மாட்டேது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து என் மேல கோவமும் வருத்தமும் அதிகமா இருந்தது சார் லாஸ்ட் 2 days. அண்ட் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல, நம்ம கேப்டன்சி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரயன் கிட்ட கேக்கும்போது ரயன் சொன்னாப்ல, சார் இந்த முட்டையை போய் தர்ஷிகா எடுத்தாங்க பாத்தீங்களா, அது எனக்கு கரெக்ட்ன்ற மாதிரி தான் சார் தோணுச்சு. அந்த 6 பேரால தான் முக்கியமா இந்த பிரச்சனையே வந்துச்சு, அந்த 6 பேர் மட்டும் தான் அந்த முட்டை எடுக்கிறதுல உடன்பாடு இல்லன்ற மாதிரி கையை வேற தூக்குனாங்க. இத்தனைக்கும் இந்த மொத்த பிரச்சனைக்கு முழு காரணமே ரஞ்சித் சார் தான், அவர் தான் நின்று வேடிக்கை பார்த்தாப்ல. ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த முட்டையை எடுத்துட்டோன்ற மாதிரி பேசிட்டார் சார், முழுக்க முழுக்க பேட் கேப்டன்சி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ஆக மொத்தத்துல பேட் கேப்டன்சியா எனக்கு. அண்ட் அடுத்த மஞ்சள் கேட்கும்போது டாஸ்க் லெட்டர்னு ஒன்று வரல சார், கையில் எடுத்து வருவார். அப்பதான் வந்து ஆமா இல்ல இவர் தான் கேப்டன் இல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு கேப்டன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வழி நடத்துவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேப்டனை வழி நடத்தணும் அப்படின்னா அது இந்த வாரம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் குறிப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பேச்சு ஒன்று பேசினார் பாத்தீங்களா சார், அன்னைக்கு மட்டும் தான் ஒரு கேப்டனா பார்த்தோம், அதுக்கப்புறமா கேப்டன் அவர் எங்கேயுமே பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. வீட்டை வழி நடத்துறதுக்கு கேப்டன்றதை தாண்டி இந்த கேப்டனை வழி நடத்த வேண்டியதா இருந்தது. அண்ட் அடுத்த ராணவ் கிட்ட கேட்கும்போது ஒரு கேப்டனா பதவி ஏற்ற மாதிரியே தெரியல சார், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினான் பாத்தீங்களா, அப்ப மட்டும் தான் கேப்டனா தெரிஞ்சாப்ல. அந்த வீட்ல நிறைய பிரச்சனை நடக்கும்போது எங்கேயுமே ஒரு கேப்டனா வரல சார். அண்ட் செகண்ட் டேவே வந்து டாஸ்க்னு வரும்போது வெளியே படுக்க வச்சிட்டாங்க, அதனால ஒரு பெருசா எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல, அப்ப அவர் உள்ள இருந்தா ஏதாச்சும் பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல. ராணவ் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அவர் நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம் சார், பட் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர் சொல்ல வந்த ஆன்சர் இதுதான், கேப்டனா நிறைய பண்ணிருக்கலாம் பட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பான்னு உட்கார வச்சிருக்கலாம். ஆனா உள்ள இருந்தா பண்ணிருக்கலாம், வெளியே இருந்தாலும் பண்ண முடியாம போயிடுச்சா, என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டு சும்மாவே ராணா வந்து குழப்பத்துல பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அப்ப இவர் என்ன பண்ணணும், சரி அவன் என்ன சொல்ல வரான்றதை பக்குவமா கேட்டு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா இவர் வேணும்னே ராணா கொஞ்சம் குழப்பி விட்டு அவனை அடி வாங்க வச்சு, சரி ரைட்டுப்பா உட்கார் நல்லா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனை கடுப்பாக்கி உட்கார வச்சிட்டாப்ல. ஆக மொத்தத்துல இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் ராணவ் வந்து சரியா பேச வரல அப்படிங்கிற பாயிண்டை யூஸ் பண்ணி அவனே நோண்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ராணவ தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணல சார். இப்ப கடைசியா என்ன முடிவு எடுக்கிறீங்க?
அண்ட் அடுத்த அரும்பு சதஞ்சாப்ல அவருடைய குரூப்ல ரஞ்சித்தும் இருக்காருங்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல ஒரு முட்டை கொடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுவார் இல்லையா, அந்த முட்டை இங்கேயும் ட்ரை பண்ணாப்ல. அதாவது இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாஸ்கா இருந்துச்சு சார். இந்த வீக் எங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அப்ப அச கேட்டனா அவருக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்திருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய பாணியில அன்பா கொண்டு போலான்ற மாதிரி ட்ரை பண்ணார் சார். அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அன்பால ஒரு கேப்டன்சியை பண்ணிட முடியுமா, அன்பால மட்டும் பண்ணிட முடியுமா, நீங்களே கேப்டனா இருந்திருக்கீங்கல்ல, நீங்க அப்படி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அரும்பசாத் புரிஞ்சுக்கிட்டாப்ல, ஆஹா அம்பு அப்படி நம்ம பக்கம் திரும்புற மாதிரி இருக்கே, சரி ரைட் உடனே காலில் விழுந்துற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவருடைய கேப்டன்சி அவ்வளவு நல்லா இருந்த மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்டாப்ல. சரியா பண்ணல சார், அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணல. ஆக மொத்தத்தில் அரும்பசாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஃபார்முலாவை ட்ரை பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா உட்காந்துருவோம், இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் திருப்பினார் அப்படின்னா இல்ல சார் நீங்க சொல்றது தான் சார் கரெக்ட், அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி உடனே சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஐயோ ஐயோ என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? அண்ட் அடுத்த ஜாக்லின் கிட்ட கேட்கும்போது இந்த கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எமோஷனல் பிளாக்மெயிலா அப்படி என்னமா பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, யாரும் இந்த முட்டையை எடுத்துறாதீங்கப்பா, யாரும் இந்த முட்டையை எடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டிருந்தார் சார். அண்ட் தர்சிகா போயிட்டு அந்த முட்டையை எடுக்கும் போது அவ்வளோ டிஃபென்ஸ் பண்ணாரு சார். அந்த டிஃபென்ஸை வந்து ஏன் மற்ற இடத்துல காட்டலன்றதா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முட்டை போயிருமோ அந்த முட்டை போயிருமோ அந்த முட்டை போயிடுமோ அப்படி இருந்துட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அடுத்த தர்சிகா கேட்கும்போது இந்த வீடெல்லாம் அன்பால ஆளக்கூடிய வீடெல்லாம் கிடையாது சார், அப்படி அன்பால ஆளலாம் ட்ரை பண்ணா ஏறி மிஸ்ட் போகக்கூடிய வீடு தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் நின்று ரெண்டு பக்கம் வேடிக்கை பார்த்து அது நல்லா நல்லா போடுங்க என்ன கம்மியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரே தவிர்த்து எந்த ஒரு இடத்துல அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடவே இல்லை சார். அதனால தான் அந்த முட்டையை எடுத்தேன், ஆனா அந்த முட்டையை எடுத்ததுக்கு ஒரு கோபப்பட தான் சார் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இந்த சண்டையை நிறுத்துவாரான்னு பார்த்தா கை கட்டி இந்த சண்டையை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்த முத்துக்குமரன்ட்ட மீதி 2 முட்டை இருந்துச்சு, அந்த முட்டையை எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்புல மற்ற கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து மரியாதைக்குரிய இடத்துல இருந்தாங்க சார், பட் இவர் மட்டும் தான் பரிதாபத்திற்குரிய இடத்துல இருந்தாப்புல. அண்ட் அந்த முட்டையை ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல கேப்டன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருந்தா தான் சார் நாங்க அந்த முட்டையை எடுக்க முடியும், அப்படிங்கிறது நாங்க மறந்து போயிட்டோம் சார், அப்படி எப்படி சார் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. முட்டை எடுக்கலைங்கிற கேள்வி நீங்க வச்சீங்கன்னா கேப்டன் ஒருத்தர் இருக்காருங்கிற உணர்வே நிறைய பேருக்கு போயிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு சண்டையிலையும் நான் உள்ள போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க கேப்டன் மட்டும் பேசட்டும் நான் கத்திட்டு கிடப்பேன் சார். ஆனா அவர் இருப்பா பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியே செயல்பட்டு இருந்தாரு. அண்ட் குறிப்பா இவ்வளவு நாளா நான் ஒரு அன்பானவன் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற முகத்தையே காமிச்சிட்டாப்ல, திடீர்னு இந்த கேப்டன்சில நான் கோவப்படுவேன் அன்பானவன்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை காமிச்சார் அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் காமிச்சது நடிப்பா, சொல்லுங்க நடிப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருவாங்கிறதுக்காக பயந்து அவருடைய கேப்டன்சி இப்படி சொதப்பிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்த கோவம் சண்டை போடும் போது வரல அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நடிக்கலாம், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் நடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10 வாரம் ஆகி போச்சு. 10 வாரமும் ஒருத்தரால நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ரஞ்சித்துக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவருக்கு கோவம் வரும், அந்த கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரே தவிர்த்து மற்றபடி அவருடைய இயல்பே அதுவா தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த 10 வாரத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. அவரு இந்த பிக் பாஸ் ஷோக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இந்த அன்பை வச்சு ஒரு பிக் பாஸ் ஷோ ஆடிட முடியும், அன்பை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா சீசன் 4லயே அன்பு ஜெயிக்கும் நம்புறியாங்கும் போது அந்த அன்பு அங்க ஜெயிச்சிருக்கும். ஸோ அன்பை வச்சுலாம் ஒரு ஷோல வந்து ஜெயிக்கவும் முடியாது. அப்படி அன்பை வச்சு ஒருத்தர் கேம் ஆடும் போது அந்த கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்காது. அது யாருக்குன்னா கண்டஸ்டன்ஸ்க்கும் சுவாரஸ்யமா இருக்குது, பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சுவாரஸ்யமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேமை தான் ரஞ்சித் இந்த சீசன் ஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்படின்னா மற்றவங்களை எடுத்தீங்க இல்லையா, மற்றவங்க எல்லாம் வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் காமிச்சு தானே இந்த கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களை எடுக்கிறதுக்கு பதிலாக இவரை ஒரு வாரம் வெளியே எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேம் இன்னுமே கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கும்ல. நீங்க தேவையில்லாம அவரையே உள்ள வச்சு அவருக்கு கேப்டன்சி பதவி வரைக்கும் கொடுத்துட்டு அதை ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த சௌந்தர்யாட்ட கேட்கும்போது அவங்கள தான் சொன்னாங்க, இவர் கேப்டன்ங்கிறது நேரத்தில் எனக்கு மறந்து போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஜெப்ரி கிட்ட எல்லாம் நல்லா கண்டிச்சு பேசுவார், உரிமையில பேசுவார். அந்த உரிமையை இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் எடுத்து கண்டிச்சிருந்தாலே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ எங்க கிட்ட வந்து அந்த உரிமை காட்டுறாரு, அவர் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாலே அது நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலா அன்ஷிதாட்ட கேட்கும்போது அன்ஷிதா தான் சொன்னாங்க, விஷால் தான் இவருக்கு பதிலாக அதிகமா எல்லா இடத்துலையும் பேசின மாதிரி இருந்துச்சு, இவர் கேப்டனா எந்த இடத்துலையும் செயல்பட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளவு பேர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகேப்பா ரஞ்சித் இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார், அது முழுவதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்,
இது வந்து என்னுடைய தவறு தான். இந்த தவறுங்கிறத நான் எப்பயும் எந்த இடத்துலையும் சொல்லுவேன், நான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவார் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டோன்னு விஜய் சேதுபதி. இதை தான் நீங்கள் வந்து 10 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுவீங்கன்றதை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாட்டி அந்த பதில் தேவையில்லை, உண்மையாக என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மறுபடியும் அதான் சொன்னாப்ல. நான் அது வந்து முழுவதும் வருத்தப்படுறேன். அதாவது நான் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னேன், இந்த விஷயத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். என்ன வெளியே இருந்ததுனால பெருசாக கேப்டன்சி எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிருந்தா வீட்டுக்குள்ள நடந்த நிறைய பிரச்சனை உள்ள போய் சால்வ் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க, அதாவது இவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு 4-5 பேர் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 4-5 பேர் தான் உங்களை வந்து கேப்டனாவே தெரியல, இவர் இந்த வாரம் கேப்டன்சியை ஒழுங்கா பண்ணல, பேட் கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காப்ல. உங்க ஆட்கள் தான், உங்களுடைய சக போட்டியாளர் தான் சொன்னாங்க நாங்க கேப்டனை பார்க்கலன்னு. அண்ட் கூடவே நீங்க ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி காமிச்சிக்கிறீங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கு, சவுக்கால் அடிச்ச தோல் உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சௌந்தர்யா மூஞ்சில பேட்ஜ் வச்சு அப்படி தச்சி விட்டுறணும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க. இவ்வளவு கோவம் எங்க இருந்து சார் வருது? தர்சிகா முட்டை எடுக்கும் போது கோவம் வருதுல, அந்த கோவம் ஏன் மத்த இடத்துல வர மாட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதுக்காக நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல சார், ஆனா ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் ரஞ்சித் அதான் சொல்றாப்ல. சார் சில டைம் நம்ம இயல்பா இருக்கும்போது கூட இந்த மாதிரி வார்த்தைகள் வரதானே சார் செய்யும், அதுக்காக நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரல சார், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது சார், அதை நான் உள்ள எடுத்து நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தம் விஜய் சேதுபதி ரஞ்சித் இருந்து என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, ஆமா சார் இவ்வளவு நாள் வந்து எனக்கு நிறைய கோவங்கள்லாம் வரும் சார், அந்த கோவத்தெல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு தான் சார் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வாயாலே ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாப்ல. ஆனா அதை அவர் எப்படி சொல்லுவார்? அவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுங்கிறது நமக்கும் தெரியுது. அவருக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா அவருடைய இயல்பையே மறைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. இயல்பா இருந்தாலுமே கோவத்துல இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வரதுதான். அந்த வார்த்தையை கொண்டு வந்து பெருசா ஹைலைட் பண்ணி பாத்தீங்களா, ரஞ்சித் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு, அப்ப அவர் நார்மல் ஆள் கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றா ஒரு பெரிய கொடூரர் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன்லாம் அந்த மனுஷன் கிடையாது. அப்படி அவர் உண்மையிலேயே இருக்காருன்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 10 வாரமா அதை மறைச்சிக்கிட்டுலாம் சத்தியமா இருக்க முடியாது. எது ரஞ்சித் சார் கோவமா கத்தார் அவரா? எப்பவுமே இந்த அன்பா இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் தானா? அண்ட் விஜய் சேதுபதி பேசுறதுக்கு ரஞ்சித் போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப முத்துக்குமரன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னார், இந்த எபிசோடு முடியற வரைக்கும் இதை பத்தி பெருசா எதுவும் திங்க் பண்ணிக்காதீங்க, நம்மளுக்கு மீதி இருக்கிறது 5 வாரம் தான், இப்போ வரைக்கும் நம்ம ஆடின கேம் அடுத்த ஒரு வாரத்துக்கு தான் ஆட போறோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே ஃப்ரீஸ் டாஸ்க், டிக்கெட் டு ஃபினாலே, பொட்டி டாஸ்க், ஃபினாலே வாரம் இப்படியே ஓடிரும். சோ மைண்ட ஃப்ரீ ஆக்கிக்கோங்க, பெருசா இதை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாப்ல. ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம இவரோட விளையாட்டதுனால பெட்டி அப்படி போயிடும். அண்ட் முக்கியமா ரஞ்சித்துடைய கேப்டன்சியை பத்தி சண்டே எபிசோட்ல இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு கண்டஸ்டன்ஸ் கிட்ட இவ்வளவு ஒப்பீனியன் கேட்டு கடைசியில் அவருக்கு இவ்வளவு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் எங்கேயாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. ஏன்னா ரஞ்சித் கேப்டன்சியை வின் பண்ணி அடுத்த வாரம் அவர் தான் கேப்டனா இருக்க போறாருன்னு சொல்லி சொல்லும் போதே அவர் என்ன பண்ணுவாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், பிக் பாஸ் டீமுக்கே தெரியும், விஜய் சேதுபதிக்கே நல்லா தெரியும் அவருடைய இயல்பு என்ன, அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அது எல்லாம் தெரிஞ்சு சண்டே எபிசோட்ல அதுதான் மெயின் டாபிக், அதை பத்தி தான் நம்ம பேசி சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. ஆனா டாஸ்க்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருந்துமே அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த வீட்டில் ஜாக்லின் ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க எங்கே நல்லா அடி வாங்குறாங்க அப்படிங்கிறத நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ அதே வேலை தான் பார்க்குறாங்க. அதாவது ரஞ்சித் என்னமா பண்ணாரு, இந்த நாமினேஷனில் எனக்கு யார் அந்த 2 பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரஞ்சித்னா பவித்ரா, ஜெஃப்ரி இவங்க 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறாரு. ஜெஃப்லாம் என் கூட நல்லா பழகணும் தானே, அவன் எதுக்கு எனக்கு சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ண வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் ரஞ்சித். இருந்தாலும் ஒரு நடிக்கிறாருன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா உனக்கு இந்த மாதிரிலாம் தோடி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீ அப்பவே சொல்லிருக்கலாம். ஆனா ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சு அவர் வந்து நூடுல்ஸா இருக்கும்போது தான் நீ இந்த பாயிண்ட் எடுத்து போய் எல்லாக்கிட்டையும் சொல்லுவியா, என்னமா வேலை இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடிகை தந்திரவாதின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பவித்ரா இப்படி கண்ணு காட்டுறாரு. அண்ட் இவ்வளவு நடந்துமே ரஞ்சித் போயிட்டு ராணுவத்தை சொல்லிட்டு இருக்காப்ல, அவர் ஒன்னும் என்ன கோவப்படுன்னு சொல்லல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்க, அடக்கி வைக்காதீங்கன்ற மாதிரி தான் சொல்றாரு. நான் இதை வந்து என்கரேஜிங்கா தான் எடுத்துக்கிறேன், அது ரொம்ப பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே ஒவ்வொரு தடவையும் நானும் வந்து நான் திங்க் பண்றேன் சார், சேஞ்ச் பண்றேன் சார், நான் வந்து மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவரும் வந்து எவ்வளவு நாள் தான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பாரு, அது என்னால புரிஞ்சிக்க முடியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சு.
அந்த மனுஷன் வேணும்னே பண்றாரு அப்படின்னா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் வேணும்னே பண்றாரா அப்படிங்கிற மாதிரி. பட் அவருடைய இயல்பே அதுவா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மனுஷன்லாம் போயிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு இவ்வளவு அடி அடிக்கும் போது செத்த பாம்பை போட்டு ஏன்டா அடிச்சிட்டு இருக்கீங்க, அங்க நிறைய பாம்பு துருத்துன்னு ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் துரத்தி அடிக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம திரும்ப அந்த பதில்களை சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லும்போது மக்கள் நம்ம சேவ் பண்ண மாட்டாங்க. அக்கறையில சொல்றாரு, நீ ஓப்பனா போய் நல்லா விளையாண்டா இருக்கு போய் அப்புறமா நாமினேஷனுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அருண்பிரசாத் கிட்ட நம்ம பேசினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நெக்ஸ்ட் வீக் புது வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே அப்படின்னா யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அருண்பிரசாத்தை சேவ் பண்ணிட்டாப்ல. நீங்க சேவ்ட் ஆகும். அந்த அடுத்த பவித்ரா கிட்ட என்னமா நெக்ஸ்ட் வீக் ஃபயர் மோடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் கன்ஃபார்ம் ஃபயர் மோட் அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னா நீ சேவ்டுமா அப்படிங்கிற மாதிரி செகண்டா பவித்ரா வந்து சேவ் பண்ணிட்டாப்ல. ஏன்னா இந்த வாட்டி அன்அபிஷியல் ஓட்டிங் படி பவித்ரா தான் டாப்ல இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்டா சேவ் ஆவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா பட் செகண்டா சேவ் பண்ணிட்டாங்க. யூ ஆர் சேவ்ட். அப்ப சௌந்தர்யா சார் நானும் ஃபயர் மோட் ஆன் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படியாமா ஆன் பண்ணிட்டே சரி ஓகே யூஆர் ஆல்சோ சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிட்டு அப்புறமா அட்வைஸ் பண்றாப்ல நம்ம தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கோவம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அதை கண்ட்ரோல் எடுக்க தான் சார் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னடா இதே தப்ப வேற எவனாச்சும் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை போட்டு அடின்னு அடிச்சிருப்பீங்க. ரஞ்சித்துடைய கேப்டன்சிக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. ஒரு டாஸ்க்ல இதுக்கு முன்னாடியே 2 வாட்டி நீங்க வார்ன் பண்ணிருக்கீங்க, பிசிக்கல் வயலன்ஸ்ல செயல்படாதீங்க, ஈடுபடாதீங்க, பாஞ்சிட்டுலாம் போகாதீங்க, அந்த ஆக்ஷன் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சௌந்தர்யாக்கே போன வாரம் நீங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்கீங்க, தர்சிகா போய் இப்படி பாஞ்சிட்டு போய் தள்ளுறதுலாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, நான் கார்டு கொடுப்பேன், கேட்டை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே விஷயத்தை அவங்க ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இதை வச்சு நீங்க காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காதுமா, இது வந்து காமெடி பண்ற விஷயம்லாம் கிடையாது, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கேள்வியாச்சும் அட்லீஸ்ட் கேட்டிருக்கலாம். எதுவும் கேட்காம அவங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவரு கடந்து சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா சார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பா சண்டே எபிசோட்ல இதுதான் மெயின் டாபிக்காவே இருக்கும். கண்டிப்பா சௌந்தர்யாக்கு வந்து எல்லோ கார்டு எல்லாம் கொடுக்குறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுப்பாரு, மற்ற டைம் கண்டிச்சதை விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாவே கண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுல சம்பந்தமே இல்லாம கேப்டன்சியை பிடிச்சி அவ்வளவு நேரம் அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இதுல வேற ஃபைனலா நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் சீரியஸா சொல்றேன், நீ சீரியஸா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் சீரியஸா சொல்றாராமா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி முடிச்சு விடுறாப்புல. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ரொம்ப சீரியஸ் சொல்றேன். ஓகே அண்ட் அடுத்து அன்சிதா கிட்ட நல்லா விளையாடுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேவ் பண்ணாப்ல. அதுக்கு அடுத்து ரயனை வந்து நல்லா ஆடுனீங்க, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேவ் பண்ணாப்ல. அண்ட் ஃபைனலா ஜாக்லின் கிட்ட லாஸ்ட் வீக் வந்து டெவில் டாஸ்க் அப்போ எனக்கு விளையாட தெரியாது, எனக்கு விளையாட வராது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தலமா, டாஸ்கா மட்டுமே பார்த்து விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனலா ஜாக்லின் சேவ் பண்ணிட்டாப்ல. யூ ஆர் சேவ்ட். இவ மீதி இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசனோடைய கியூட்டஸ்ட் கப்புள்னு சொல்லிட்டு தனக்கு தானே நினைச்சிட்டு இருக்கிறது அந்த கிரிஞ்சு கப்புள் விஷால் அண்ட் தர்ஷிகா 2 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க 2 பேருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்போ இவ்வளவு பண்றது கியூட்டா இல்லையா, கிரிஞ்சா தான் போயிருக்கா, அப்போ நான் கவின் இல்லையா, நீ லாஸ்ட்லியாவும் கிடையாதா, என்னடா ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதுல நீ லவ் மேட்டர்னு ஒன்று எடுத்து வர அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு கடைசியில் எங்க கொண்டு நிறுத்திருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா இவங்க 2 பேர்ல யார் வெளியே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே தர்ஷிகா பேரை தான் சொன்னாங்க. இதுல வந்து அருண் தான் விஷால் பேரை சொன்னாப்ல. ஆச்சரியப்படுற வகையில் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எனக்கு ஏதோ தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட் உங்களுக்கு தோன்றதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபைனலா கார்டையே காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை காட்டும் போது அதுல தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா அந்த கிரிஞ்சி காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு விட்டாயடா அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமாயி போச்சு நம்மளுக்கு. அண்ட் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமும் நான் லவ் லெட்டர் கொடுத்து தான் போவேன் அப்படிங்கிற பேர்ல விஷால் கிட்ட போயிட்டு வெளியே என்ன விதி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு மெமரிஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த மோதிரத்தெல்லாம் எடுத்து கையில கொடுத்துட்டு அண்ட் கூடவே வெளியே வரும்போது கப்போட தான் வரணும் மாறா அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆமாமா கண்டிப்பா கப்போட தான் வருவாரு, ஆனா நீ நினைக்கிற அந்த கப்பு கிடையாதுமா, கழுவி வச்சிருக்கிற டீ கப் எடுத்து வருவாரு, அதுல ஆளு கொஞ்சமா டீ போட்டு வேணா குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கப்போடுவா அண்ட் தர்ஷிகா எவிக்டட்னு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டுக்குள்ள உண்மையிலே ஃபீல் பண்ண அந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவித்ரா மட்டும்தான். ஏன்னா வெளிய இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடிப்படையில் அவங்க மட்டும் தான் உண்மையிலே ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஜென்யூனா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுல விஷால் பார்க்கும்போது தான் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல வேளை நம்ம எவிக்டட் இல்லை, இந்த புள்ள தானா வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. தவிர்த்து அந்த ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுத்த மாதிரி அந்த உண்மையிலேயே அது ஃபீலிங் இருந்தால் அது வந்திருக்கும். விஷாலோட மூஞ்சில ஏதாச்சும் ஒரு ஓரத்துலேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ற ஒரு ஃபீலிங் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது முழுக்க ஃபேக் அப்படிங்கிறதுனால இவருடைய எக்ஸ்பிரஷனுமே முழுக்க ஒரு ஃபேக்கா தான் இருந்துச்சு.
அண்ட் மற்ற ஹவுஸ்மேட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தர்ஷிகா போகன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எக்ஸ்பெக்டட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் மூஞ்ச வச்சிருந்தாங்க. அண்ட் தர்ஷிகா போகும்போது அவார்டெல்லாம் போட்டு உடச்சி விட்டு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் அருண்பிரசாத் விஷால் கிட்ட அது ஓகே வாடா அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான்டா, பட் என்ன ஒண்ணுன்னா அவங்க அம்மா கொடுத்த விஷயத்தை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா பத்தியா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. அவ என் மேல வச்சிருந்த பாசம்லாம் ஜென்யூன் தான், அதெல்லாம் நான் மதிக்கிறேன், பட் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்டா. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நான் விளையாடக்கூடாது பத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. அதை பார்க்கும்போது ஏன்டா அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ்ல விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் வேணாம், அதுக்கான இடம் இந்த பிக் பாஸ் கிடையாது. நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன். நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதுனால நீ என் மேல அதிகமான பாசம் வைக்கிறதுனால உன் கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, வெளியும் தப்பா போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லியிருந்தா அப்படின்னா உன் மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். பரவாயில்லப்பா, அதுக்கான இடம் இது இல்லைன்ற மாதிரி அவனே புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா உன்னால தர்ஷிகா வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு அந்த புள்ள கொடுக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு கடைசியா அந்த புள்ளோடைய ஃபீலிங்ஸில் விளையாடக்கூடாது பத்தியா, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் போடுறியே, யாரியா நீ? இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீ வெளியே போய் விதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் தர்ஷிகா சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஆன்சர் இங்க சொல்றாப்ல. உன் சைடில் மட்டும் தான் ஃபீலிங் இருக்கு, இங்க ஒன்றும் கிடையாது, நீ காட்னியன் சப்போர்ட் பண்ண அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாராமா. நான் ரொம்ப அவகிட்ட அது வேணான்னு சொல்லி சொன்னேன், நாளைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு இடத்துல என்னால் தாங்கிக்க முடியும். அண்ட் தர்ஷிகா நேரம் ஸ்டேஜுக்கு வந்து விஜய் கேட்டாப்ல எப்படிமா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, இருந்தாலும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. இல்லம்மா மற்றவங்கலாம் 100% போடுற இடத்துல நீங்க 200% போடக்கூடிய ஆளாச்சு, என்னாச்சு முதல் 4 வாரம் மட்டும் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே காணமே அப்படின்னு கேட்டா ஆமா சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் சார், என்கிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு பட் ஃபினிஷிங் சரியில்லாம போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸ்டார்ட் சொல்றீங்களம்மா என்ன தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் சார் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஜய் சேதுபதி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த லவ்ன்ற ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டியம்மா அங்கதான் காணாம போயிட்டு ஓவாயில சொல்லுங்கிற மாதிரி இழுத்து பார்த்தாப்புல கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அடம்பிடிச்ச உடனே சரி ஓகேமா உன் பயண வீடியோவே போட்டு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பயண வீடியோ போட்டு விட்டோன்னே அந்த பயண வீடியோல ஒரு செக்மெண்டா முக்காவாசி இவங்க 2 பேரும் லவ் பண்ண கண்டென்ட் தான் காட்டுறாங்க. அந்த பயண வீடியோ முடிஞ்சப்போ தர்ஷிகாட்ட சொல்றாப்ல இப்போ புரியுதா நீங்க எங்க காணாம போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லவ் கண்டென்ட்னால தான் நீ காணாம போயிருக்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி விட்டாப்ல. இப்போ அவங்க பதில் தெரிஞ்சதா எங்க தப்பா போச்சுன்னு? அப்புறம் சரி ஓகேமா போறதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸ்ட்ட பேசிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பயுமே விஷு நம்ம 2 பேரும் லவ் கண்டென்ட் பயங்கரமா இருந்துச்சுடா கியூட்டா எடிட் பண்ணி போட்டுக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா விஜய் சேதுபதி சொன்னாப்ல இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஏதோ ஒன்று காணாம போயிட்டீங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வேற யாரும் காணாம போயிடக்கூடாது அப்படின்னா நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நேராக வந்து விஷால்கிட்ட சொல்றாங்க, விஷால் இதுக்கப்புறம் கேமை வந்து ஃபயர் ஆடுறா கப் அடிச்சுட்டு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயுமே விஷால் வந்து மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்றாப்ல நீ என் மேல காமிச்ச ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூன்றது எனக்கு தெரியும், நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ரைட் மறுபடியும் 2 பேரும் அதே தான் பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தர்ஷிகா நீ இப்படி கிளம்புமா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு நீங்களாம் வெயிட் பண்ணுங்க நான் மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போனாப்ல. ஜெப்ரி வந்து விஷால்ட்ட சொல்லிருக்காப்ல ராணுவ ஏன்டா அப்படி பண்றான், அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா அப்படின்னு கேட்கும்போது தெரியலடா அவன் சாட்டர்டே நாளா தான் பேசிட்டு இருந்தான், சண்டே பார்த்தா திடீர்னு வேற மாதிரி பேசுறான்டா, என்ன ஒரு மாதிரி பேசுறான்றதே புரிஞ்சுக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராணுவ வந்து சௌந்தர்யாட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. இது வரைக்கும் ஏதோ ஏனோ தானோன்னு காட்டிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் எனக்கே வந்து புரியுது நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சுத்தி வளைச்சு எனக்கே வர மாதிரி தான் இருக்கு, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கரெக்டா விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி இதை போயிட்டு சௌந்தர்யாட்டே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த மனுஷன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ராணுவ பொறுத்த வரைக்கும் வளர்ற மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா எவனாச்சும் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல எல்லா இடத்துலயும் உளறிக்கிட்டு தேவையில்லாம குழப்பத்தெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பானடா. ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்கா பேச வருது அப்படின்னா அதை அவன் பாசிட்டிவா யூஸ் பண்றதுக்கு தானே ட்ரை பண்ணுவான். எவனாச்சும் நம்மளுக்கு நல்லா பேச வரும் இருந்தாலும் ஒழுங்கா பேசாம லூசு மாதிரி பேசுவான், உளறி பேசுவான், அப்பதான் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவனாச்சும் ட்ரை பண்ணுவானா, அப்படி ட்ரை பண்றான் அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி மற்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்குது. குழப்பமா ஏதோ ஒன்று குழப்பம் வேர்ட்ஸ் என்ன வந்து சுற்றி இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கமா இந்த 10th வீக்லாம் வரும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸே கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீதி இருக்கிறது 5 வாரம் தான் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட கன்ஃபெஷன் ரூம்ல வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸே வந்து கூப்பிட்டாப்ல. சோ ஃபர்ஸ்டா ஜெப்ரி தான் உள்ள போனா, சோ மீதி இருக்க 5 வாரத்தை எப்படி போய் விளையாட போறா அப்படி கேட்கும்போது சார் எங்க அம்மாக்காக தான் சார் விளையாடவே வந்தேன், இந்த 10 வாரத்தை விட்டுறலாம் சார், இந்த 10 வாரத்தை நான் எல்லா கூடயுமே ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால தான் எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் பாசம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, எனக்காக பேச ஆரம்பிச்சாங்க, இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு, இதுக்கப்புறம் நான் யார் கூடயும் க்ளோஸா இருக்க போறது சார், எல்லா கூடயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்தே பார்க்க போறேன், அதனால தான் சார் எனக்கு பெட்டே வந்து மாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே வந்து எங்க அம்மாக்கு நான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா வெளியே போனோம்னா என்னோட கடனை வந்து அடைக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி சொன்னாப்ல அது ரொம்ப சின்னதுமா, நீ பெருசா யோசி, இதுக்கப்புறம் நீ வெளியே போனதுக்கு அப்புறமா எல்லாமே பெருசா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. பெரிய ஆசைலாம் இல்லை சார், வெறும் கடன் வந்துச்சுன்னா போதும். நீங்க அதையும் தாண்டி போய் நான் நினைக்கிறேன். அந்த அடுத்த தீபக் கிட்ட ஏதோ பிரஷரா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்களே சார், என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் இங்க யாருக்கிட்ட என்ன பேசலான்றது ஒன்றும் தெரியல சார், ஏதாச்சும் ஒன்று பேசும்போது இது தப்பா போயிடுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல நீங்க வந்து ஃப்ரீயா பேசுங்க, அதான் உங்களுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப தீபக் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க சார் எனக்கு அப்படின்னு
சொல்லி கேட்கும்போது என்ன அட்வைஸ் கொடுக்குது, நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க, அதே ட்ராக்கை பிடிச்சி போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான அட்வைஸை கொடுத்தாப்ல. ஏன்னா கடைசி 3 வீக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு தீபக்னு சொல்ற அளவு சிறப்பா இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. இதே ட்ராக்கை பிடிச்சி மீதி இருக்க 5 வாரமும் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸ்ல இவரு ஒரு ஆள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ரொம்ப சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். அந்த அடுத்த முத்துக்குமரன் உள்ள வந்தாப்ல எனக்கு நிறைய பதட்டம் இருக்கு சார். 105 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கடைசி உங்க பக்கத்துல நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் சார் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் மட்டும் தான் சார் நார்மலான ஒரு வாரம், அதுக்கப்புறம் மற்ற வாரங்கள் எல்லாமே ஓடி போயிடும் சார். நைட்டு படுக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுத்து அப்படின்னா காலையில் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரெஸ்ட் ரூமே எழுப்பி விட்டுரும். கிடைக்கிற நேரம் ஃபுல்லா உழைக்கணும் அப்படி தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படிங்கிறது நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார். இப்போ ரீசன்ட் டைம்ல பார்க்கும்போது ஒரு ஆர்கியூமெண்ட்னு வரும்போது அந்த ஆர்கியூமெண்ட்ல பர்சனலான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார். அதுக்கப்புறம் கொண்டு வர மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க நல்லா சிறப்பா பேசுறீங்க, பட் கொஞ்சம் அளவா பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்க அடைய நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது உங்க கைவசம் வரும் நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளவு குறைக்கலாம்னு பாருங்க. ரிஸ்பாய்க்க முயற்சி பண்றேன் சார். நீங்க என்ன அடைய விரும்பல அது உங்க கைவசம் வரும்னு நான் நம்புறேன். ஒரு ஷோல ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் வராது அப்படிங்கிற மாதிரி சில கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மத்தியில இப்ப முத்துக்குமரன் இந்த சீசன்ல இல்ல அப்படின்னா இந்த சீசன் எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா பாதி வந்து குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிச்சு இந்த ஷோவை மட்டும் பார்த்து இந்த கேமை மட்டும் பார்த்து அவருடைய இலக்கு நான் டைட்டில் வின் பண்ணணும் அதை நோக்கி மட்டுமே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஆடிக்கிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா வந்து நம்ம முத்துக்குமரன் பேரை வந்து சொல்லலாம். அண்ட் இவருக்கு ஈக்குவலா இன்னொரு பிளேயர் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா இப்போ ரீசன்ட் டைம்ல தீபக் வந்து ஆடிட்டு இருக்காப்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2 கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேரை சொல்லலாம். காந்தி சொன்னதான் சார் நான் கொஞ்சம் தாக்குவதில் இல்லை வலிமை தாங்குவதில் தான் இருக்கிறது வலிமைன்னு அதை அடுத்த ஜாக்கிரதை நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கே கேம் ஆரம்பிச்சவங்களாச்சே மீதி 5 வாரத்தை எப்படி ஆட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் நான் ஸ்டார்டிங்ல வரும்போது கேமை மட்டுமே பார்த்து ஆடணுங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தேன். பட் ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கே தோணுது சார். பட் மீதி 5 வாரத்தை நம்ம ஆட மாட்டேன் சார், பழைய ஜாக்கிரதை கொண்டு வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ஓகே தயவு செஞ்சு பழைய ஜாக்கிரதை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாப்ல. அடுத்த வாரங்களும் இன்னும் சூப்பரா விளையாடுங்க. நீங்க அந்த பழைய ஜாக்லின் மாதிரி விளையாட ஆரம்பிங்க. அந்த அடுத்த அரும்பு சதவீதத்துல நம்ம பேசினதெல்லாம் மறந்துருங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல சார் இதுக்கப்புறம் கேமை கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஆடலான்ற மாதிரி இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அப்ப விஜய் சொன்னாப்ல இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ன்றது உங்களுக்கு தெரியுமா, நான் இவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் கொடுக்குறேன். அதுக்காக நீங்க வீட்டுல சண்டையே போடாதீங்கன்னு சொல்லல, சண்டை போடுங்க ஆனா கொஞ்சம் கண்ட்ரோலா போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்டுனா சுவாரஸ்யம் கம்மியாகி போகும், சண்டை போடு கொஞ்சம் கண்ட்ரோலா போட்டுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி உச்சி பேத்தி விட்டாப்ல. அண்ட் கூடவே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் தயங்குறாப்ல, இது வரைக்கும் வருது இருந்தாலும் என்ன கேட்கறது தெரியாத மாதிரி தயங்கிட்டு இருந்தாப்ல. எப்பா சொல்லுப்பா சொல்லி கேட்ட உடனே இல்ல சார் நான் வந்து வேற மாதிரி நினைச்சேன், அது வேற மாதிரி ஆயிப்போச்சு, வெளியே எனக்கு எதுவும் கெட்ட பேர் ஆயிப்போச்சா என்ன எதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, கிளாப் பண்ணுங்க அப்படின்னா ஆடியன்ஸ் உடனே சார் நாங்க பண்றோம் அப்படின்னு கிளாப் பண்ணாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கிளாப்ஸ் வருது. அதனால அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க, தயங்காம உங்க கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. இந்த பயத்தை எடுத்துருங்க, தைரியமா விளையாடுங்க. ஓகே. அண்ட் அடுத்த பவித்ரா வந்தாங்க. வழக்கம் போல 10 வாரம் ஆகி போச்சு சார். நானா தான் சார் இருக்கேன், ரொம்ப இயல்பா தான் சார் இருக்கேன். நிறைய பேர் நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க சார், அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி கேட்குறீங்க, வாய்ப்பு கொடுத்தா பேச மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி ஓகே சார் இதுக்கப்புறம் அவுட் ஸ்போக்கனா பேசுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஷோல பேசிட்டாங்க இல்லையா, அதுதான் தனியாகவும் பேசிட்டு இருக்காங்க. உரிமை இருக்கிற இடத்துல நம்ம உரிமையை நம்ம எடுத்துக்காம எனக்கு உரிமையை கொடுங்கன்னு கேட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் அடுத்த விஷால் வந்தாப்ல 10 வாரத்தை தாண்டிட்டோம், எல்லாரும் என்ன என்டர்டெயினர்னு சொல்றாங்க, நான் நிறைய என்டர்டெயினிங்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டதாப்ல. எல்லாரும் என்டர்டெயின் பண்றான்னு சொல்லி சொல்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்றதை மக்களாகி எங்களுக்கு காமிங்கடா, அப்பதான்டா நாங்களும் சொல்லலாம் ஆமா விஷால் உண்மையிலே என்டர்டெயினிங்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு காமிக்காம நீங்களே பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சொல்றாப்ல நான் என்டர்டெயின் பண்றேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் முழுக்க காமெடியாவே இருப்பேன், எனக்கு வந்து வேற எமோஷன்ஸே இருக்காதுன்ற மாதிரி எல்லாரும் மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல 10 வாரமா நீ ஒரே எமோஷனை மட்டும் காமிச்சிட்டு இருந்தா எல்லாரும் உன்னை காமெடியா தானே பார்ப்பாங்க, வேற எமோஷனை நீயும் காட்டணும்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமா சார் இதுக்கப்புறம் காட்டுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. 10 வாரமா நீங்க அதே காமிச்சுனா எங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அது எனக்கு புரிஞ்சு. அந்த அடுத்த மஞ்சரி வந்தாங்க. நான் இந்த வீட்டில் ஒரு 6 வாரமா இருக்கேன் சார். இந்த 6 வாரத்தில் என் கூட இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டேன், மீதி இருக்க 5 வாரத்தில் மக்களையும் நம்ப வைக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்காச்சும் அட்வைஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த அட்வைஸ் இல்லாம நீ கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க, குறிப்பா நான் வீக்கெண்ட் எபிசோட்ல அட்வைஸ்லாம் சொல்றேன் பாத்தியா, அதை நீ வந்து திங்க் பண்ணி சேஞ்ச் பண்றது எனக்கு எல்லாமே தெரியுது. ஸோ கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க, எதையும் மாத்திக்காதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லமா, நீங்க சிறப்பா விளையாடுறீங்க.
சொல்றீங்க. அண்ட் அடுத்த ரயன் வந்தாப்ல நெக்ஸ்ட் 5 வீக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறேன் சார். அது குறிப்பா இந்த வீக்ல இருந்து இண்டிவிஜுவல் பிளேயர் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கேன், அது நீங்க கொடுத்த அட்வைஸ்னால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட், நல்லா தான் ஆடுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் உடனே முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க சார் அப்படிங்கிறப்பல. எதுக்கு ஆடிச்சு கேட்டா, மற்றவங்க எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, நான் உடனே போற மாதிரி இருக்கும், அதனால ஏதாச்சும் ஒன்று பேசுங்க சார் சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். சார் ஒரு நிமிஷம் பேசுங்க சார். இல்ல நான் தான் கம்மியா பேசியிருக்கேன் சார், ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்தது. அந்த அடுத்த ராணா வந்தாப்ல வெளியே சவுந்தரிட்ட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளியும் சொன்னாப்ல. இது வரைக்கும் ஏனத்தோட ஆடிட்டு இருந்தா சார், இதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஆடலான்ற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல, கரெக்ட்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லி கேட்டு, தெரியும் சார் நாப்ல. சரி ஓகேப்பா கிளம்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் நீங்க எது விசேஷ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லப்பா நீ வந்து எல்லாரும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது நீ வேற ஒரு பாதையில் போகணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. அந்த அடுத்த ரஞ்சித் வந்து நான் விளையாடுறது எப்படி சார் வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாப்ல. அது பார்க்கும்போது இருந்தது, நீங்க கேம் ஆடுறீங்க, அந்த கேம் எப்படி வெளியே போகுதுன்ற வரைக்கும் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் விஜய் சேதுபதி சொன்னாப்ல, நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு டேரக்டா ஆன்சர் சொல்லாம நீங்க சுத்த வரீங்க சார் அப்படிதானே அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்டோன்னே, ஆடியன்ஸ் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அண்ட் கூடவே நீங்க கோவத்தை வெளியே காட்டினா நீங்க கெட்டவனா தெரிஞ்சிடுன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா சார் அப்படி கேட்கும்போது, இல்ல சார் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண வேணான்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தயவு செஞ்சு அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணாப்ல. காயப்படக்கூடாது, டப்புன்னு பேசிடுற மாதிரி. அதான் சார் நீங்க அதுல வெளியே வாங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப அண்ட் ஃபைனலா சௌந்தர்யா வந்தாங்க. 5 வாரம் கடந்துட்டாலே எனக்கு வெற்றி தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கூடவே எந்த டாஸ்க்லையும் நான் ஜெயிக்க மாட்டேன், ஒழுங்காவே விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இதுக்கப்புறம் நான் டாஸ்க்ல ஜெயிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல, இல்ல இந்த டாஸ்க்ல எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது கால் மேல கால் போட்டுட்டு தட்டை வச்சு நக்குறது இதெல்லாம் என்னமா தெரிஞ்சு பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் நான் இயல்பா தான் சார் பண்றேன், எனக்கு வந்து தெரிஞ்சு பண்றதுக்குலாம் எனக்கு வராது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேணுக்குனே பண்றதா தெரியாம பண்றதா? சத்தியமா இல்ல சார், வேணுக்குனே பண்ணாதான் சார் வராது எனக்கு. ஆக்சுவலா இந்த டாபிக் எல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டாபிக்கா கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு, மத்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் இத பத்தி என்ன திங்க் பண்றாருன்னு சொல்லி கேட்பாரு, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, அதெல்லாம் கொண்டு வந்து இங்க நான் கேட்கற மாதிரி கேட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டது மட்டும் இல்லாம, கூடவே உனக்கு வெளியே எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா, உனக்கு க்ளோஸ் அப் சாட் வச்சு நீங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது எப்படி எல்லாம் கத்துறாங்க கதறாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ வெளியே வரும்போது தான் உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது யார் இவரு என்னையா சொல்ல ட்ரை பண்றாரு, இப்போ இதுக்கப்புறம் நீ வந்து முழுக்க முழுக்க ரியாக்ஷன் மட்டும் கொடு, அதுக்கு நாங்கள் க்ளோஸ் அப் சாட் வச்சு நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லி சொல்ல வராரா என்னன்னு ஒன்று புரியல. அண்ட் கூடவே இவனை வந்து நீ ரியாக்ஷன் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி கோவப்படும் போது ரொம்ப பதட்டமாகறாங்க, ஸோ கோவப்படும் போது கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸை மட்டும் தான் கொடுத்தாப்ல. நீங்க கோவப்படும் போது அப்படி பதட்டமும் படுறாங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் சும்மாவே பயங்கரமான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை விஜய் சேதுபதி பயங்கரமா உசுப்பேத்தி விட்டோன்னே அங்கே விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்காப்ல, அதை மதிக்க மாட்டாங்க, இந்தாங்க மக்களே ஹாட் ஹாட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த மக்கள்லாம் கடந்து கத்திட்டு கிடந்தாங்க, பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ப்ராடக்ட் வச்சு இந்த சீசனை ஆரம்பிச்சலான்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசா எவங்கிட்ட கண்டென்ட் வரல, கண்டென்ட் கொடுக்கறதே மொத்தமா ஒரு 4-5 பேர் தான், முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், சௌந்தர்யா, அதுக்கப்புறமா அருண் பிரசாத்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. இதுல சௌந்தர்யாட்ட இருந்து என்ன கண்டென்ட் எடுக்க முடியும்னு சொல்லி பார்த்தா இந்த ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷனுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் வருது, பயங்கரமா கத்துறாங்கன்றதுனால அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதை வச்சே கொண்டு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, விஜய் சேதுபதி பேச வச்சு பார்க்கும்போது சௌந்தர்யாக்கு வெறிய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசி நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டிச்சு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் திருப்பி நம்மளை போட்டு கழுவி ஊத்திட்டாங்கன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் சௌந்தர்யாவை எந்த இடத்துலையும் பெருசா கண்டிக்க மாட்டாரோ அப்படிங்கிற டவுட் இந்த இடத்துல நிறைய வருது. ஏன்னா இவரே அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காப்ல. இவர் மற்றவங்களை சொல்றாரு இல்லையா, சேஃப் கேம் ஆடாதீங்க, சேஃபா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவருக்கு தான் சொல்லணும் போல இருக்கு. சௌந்தர்யா கிட்ட மட்டும் சேஃப் கேம் ஆடாதீங்க, சேஃபா பேசாதீங்க, மற்ற கண்டஸ்டன்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி சௌந்தர்யாவையும் ட்ரீட் பண்ணுங்கன்னு. தேங்க்யூ மக்களே. ஒன்ஸ் எல்லாத்தையும் பேசி முடிஞ்சப்போ சரி ஓகேப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்டிங்கன்னா, சண்டே எபிசோட்ல பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு. சௌந்தர்யாக்கு எல்லோ கார்டு இல்லை வார்னிங்லாம் வந்து கொடுப்பாங்க, அந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ரஞ்சித்துடைய கேப்டன்சி தான் முக்கியம், அதை பற்றி பேசுவோம், அவருக்கு ஒரு ரோஸ்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு டாப்பிக்காக எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தர்ஷிகாவுடைய எவிக்ஷன் அண்ட் ஃபைனலாக அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அட்வைஸை கொடுத்து எபிசோட முடிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த எபிசோட நான் என்ன சொல்றது எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியல. நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் சண்டே எபிசோட்ல பெருசா எதுவும் டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நம்ம நேத்தான் சொல்லிட்டு இருந்தோம் விஜய் சேதுபதி கடைசி 2-3 நாளா பின்னி படம் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு எபிசோட அவரே குடி தோண்டி புதைச்சு விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் குறிப்பா என்ன தோணுதுன்னா, விஜய் சேதுபதி சௌந்தர்யாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால சௌந்தர்யாவை நம்ம டைரக்டா அட்டாக் பண்ண வேணாம், அவங்க பண்றதெல்லாம் லைட்டா அப்படி தொட்டுட்டு சின்னதா ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சேஃபாவே வந்து விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் 2 எவிக்ஷன் நடந்திருக்கு சத்யா அண்ட் தர்சிகா. இவங்களோட எவிக்ஷன் வந்து ஃபேர் தானா இல்ல வேற யாராச்சும் வெளியே போயிருக்கலாமா, சத்யாக்கு பதிலா விஷால் போயிருந்தா கூட பெட்டர் தானா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ மீதி இருக்கிறது 5 வாரம் தான். இந்த 5 வாரத்துல யார் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம், யார் டாப் 5 டாப் 3ல வருவாங்கன்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீதி மாதிரி சூப்பரான வீடியோ சூப்பரான ரிவ்யூ சூப்பரான ட்ரோல் சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர். Thank you.